ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மக எக்ஸசைஸ் 1.1ல 7th சம் சாமி a equal to b equal to கொடுத்துட்டாங்க எனில் ab the whole inverse equal to b inverse into a inverse கொடுத்துருக்காங்க. இன்வர்ஸ்னா நேர்மாறு அணி சாமி. ஃபர்ஸ்ட் அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ a inverse அப்படின்னது 1 by modulus of a into adj. ஓகே, ஸோ இந்த ab the whole inverseனாலும் 1 by இங்கே என்ன இருக்கோ அது by modulus of போடணும் into adj abனா abன்னு போடணும். ஓகே, அப்போது AB the whole inverse equal to இது எழுதிறேன் நான். AB the whole inverse equal to 1 by modulus of AB into adjb. அப்போ AB ஏவும் B என்ற அணியை ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். பெருக்கிட்டு அதனுடைய மேக்னிடியூடு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த இதில் போய் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்புறம் B இன்வர்ஸ் தனியாக கண்டுபிடிக்கணும், A இன்வர்ஸ் தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதில் ரெண்டுமே என்ன பண்ணணும் சாமி, பெருக்கி பார்த்தா என்ன ஆன்சர் வருதுன்னு போடணும். ஓகேவா, போடலாமா? ஃபஸ்ட்டு அட்ஜ் ஏபின்னு போட்டுக்கலாம். ஏவும் பியும் ஃபஸ்ட்டு பெருக்கலாம். ப்ராக்கெட் ஏபி, ஏ என்ற அணி 3 2 7 5 இன்ட்டு பி -1 -3 +5 +2. 7 மெத்தட் முதல் உறுப்பு எழுதணும், அதுக்கப்புறம் இரண்டாவது உறுப்பு எழுதணும். 3 3 -3 ஐரன் 10 +10. அதுக்கப்புறம் 3 3 9 -9 2 4 +4. அதுக்கப்புறம் இந்த இதுவே 1 7 -7 5 25 +25. 3 21 -21 ஐரன் 10 +10. that is equal to 1 மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் +7. 1 மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் -2. 1 மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் +18. 1 மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் -11. ஓகே, இதில் அட்ஜ் ஏபி அப்படின்னா என்ன சாமி, இந்த தந்துடுறேன். இதுதான் ஏபி. இப்போது அட்ஜ் ஏபி ஈக்குவல் டு, நமக்கு அட்ஜ் ஏபின்னு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஏன்னா 2/2ல் இதை மட்டும் அந்த மூளை விட்டம் பாருங்கள், இது இங்கே போகணும், இது இங்கே வரணும். -11 +7. இதில் குறிய இது அப்படியே தான் இருக்கணும், பட் குறியை மாற்றிக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு எழுதுகிறேன் சாமி. 2 7 இங்கே -2 இருந்துச்சுன்னா +2, +18 இருந்துச்சுன்னா -18. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ஏபி போடலாமா? மாடுலஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு இதனுடைய எண் மதிப்பு, இதையும் பெருக்கணும். இங்கேருந்து மேலேருந்து கீழே பெருங்க. 11 77 -77 18 36. கீழேருந்து மேலே போனாவே ஒரு மைனஸ் வரணும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்னன்னா ப்ளஸ் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணெய் கழிக்கணும். 70 ரூபாயிலேருந்து 30 ரூபா கழிச்சா மீதி 40 ரூபா. 40 ரூபாயிலேருந்து இதோ 7லேருந்து 1 6 கழிச்சா 1, 7லேருந்து 3 கழிச்சா 4, பெரியனுடைய குறி மைனஸ். இப்போது ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சுருக்கோம் சாமி. 1 by modulus of AB into adj AB. 1 by modulus of ABனுடைய மதிப்புனது -48 இன்ட்டு adj என்ன சாமி நமக்கு adj AB -11 +2 -18 +7. இது வந்து நான் எடுத்துக்கிறேன், லெஃப்ட் சைடுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எல்ஹெச்எஸ்லாம் 1ன்னு போட்டுக்கோங்க எப்பயும் போல். அடுத்து ரைட் சைடு பாருங்கள் சாமி. ரைட் சைடில் என்ன எடுக்கணும், பி இன்வர்ஸை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகே, பி இன்வர்ஸ் தானே அது 1 by modulus of B into adj B. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி போட்டுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு அது இந்த அணியை நான் என்ன பண்ணோடைய மதிப்பு கண்டுபிடிக்கும். மேலேருந்து கீழே போயிருக்கேன். 2 2 -2 3 5 15 -15. ஆனால் கீழே இருந்து மேலே போனால் ப்ளஸ் போடணுமா? அப்போது -2 +15 தட் இஸ் ஈக்குவல் டு, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனது சின்ன கழிக்கணும், பெரியனுடைய குறி போட்டால் +13. இப்போது அட்ஜ் பி பாருங்கள் சாமி, மூளை விட்டங்களை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். +2 இங்கே போகும், -1 இங்கே வரும். +2 -1 இங்கே குறியை மாற்றணும். -3 இருக்குது, +3 +5னா -5 +3 இங்கே -5. ஓகே, அடுத்தது இன்னொன்று என்னதுப்பா, ஏ இன்வர்ஸ்.
ஸோ A inverse equal to formula 1 by modulus of A into HA. இதில் modulus of A equal to அதனுடைய மதிப்பு மேலேருந்து கீழே பெருக்கிறோம். 5 3 15, கீழே இருந்து மேலே பெருக்கிறோம். 7 2 14, ஒரு மைனஸ் போடணும். 15 மைனஸ் 14, 15 மைனஸ் 14 ஈக்குவல் டு, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்னன்னு கழிச்சுட்டு பெரியனுடைய குறிப்பிட்டால் ப்ளஸ் 1. இப்போது HA ஈக்குவல் டு நம்பர் பாருங்கள் சாமி, 3ங்கிற இடத்துல 5 போகும், 5ங்கிற இடத்துல 3 வரும். இங்கே -2 -7, அப்போது 5, இங்கே 3 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 5 3 -2 -7. இப்போ A inverse equal to 1 by modulus of A மதிப்பு 1 into 5 -2 -7 + 3. 1 எதால் 1 வகுத்தா 1 தான் கிடைக்கும். ஸோ 1 கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். 5 -2 -7 + 3. இப்போ பாருங்கள் சாமி, B inverse into A inverse. இப்போ நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே போட்டுக்கிறேன். B inverse into A inverse equal to RHSன்னு போட்டுக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு, இல்லைனா நீங்கள் அதே மாதிரி போட்டு அண்டர்லைன் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் பெருக்க போகிறோம். B inverse into A inverse equal to B inverse. ஏங்கப்பா அப்ளை பண்ணவே இல்லை, விட்டுக்கிறேண்ணா, சாரி சாமி. B inverse பாருங்கள் சாமி, B inverse equal to 1 by modulus of B மதிப்பு 13 into 2 3 -5 -1. ஓகே, இப்போது அப்படி எடுத்து எழுதிக்கலாம். 1 by 13, இங்கே எதுவும் கிடையாது, அதாவது 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி பெருக்குன்னா என்ன சாமி வரும்? 1 by 13. இப்போ இந்த அணி எழுதிக்கலாம். 2 3 -5 -1 இன்ட்டு 5 -2 -7 + 3. ஓகே, சாரி சாமி, இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். -9லேருந்து ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறி என்ன போடணும்? -5 போடுறது பதில் மாற்றி போட்டேன். இப்போ 18 5 எவ்வளோ வந்துச்சு? 8 40க்கு 0, மீதி 4, 1 5 5 5 4 9 90. ஸோ ப்ளஸ் 90. 90லேருந்து 77 போயிடுச்சா? மீதி எவ்வளோ சாமி? 13 தானே? பெரியனுடைய குறி ப்ளஸ். ஓகே, சாரி செல்லம், கரெக்ஷன் போட்டுங்கப்பா. இப்போ இங்கே 1 by 13 இன்ட்டு முதல் I2 10 ப்ளஸ் மைனஸ் 3 21, இரண்டாவது நிரல் 2 4 -4 3 3 9 + 9, I5 25 -25 1 7 + 7, ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். I2 10 + 10 1 3 3 -3. that is equal to 1 by 13 இன்ட்டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் -11. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிக்கணும். பெரியனுடைய குறி போட்டால் +5. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறி போட்டால் -18. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் +7. இப்போது நான் இங்கேயுமே பாருங்கள், இந்த மதிப்பு இங்கே 13 மாற்றாம விட்டுட்டேன். +13. இப்போ சாமி LHS பாருங்கள். 1 by 13 இன்ட்டு -11 2 -18 7. 1 by 13 இன்ட்டு -11 5. சாரி, இங்கே மாற்றதை விட்டனே. 5 5 5 5 -5க்கு பதிலாக +5. -11 5 -18 7. சேமாக வந்துச்சா சாமி? தட் இஸ் ஈக்குவல் டு LHS. ஸோ இது எது? RHS. ஓகே, இல்லைன்னா இது அப்படியே எழுதுங்க, ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு இந்த LHS RHS போகிறதுக்கு பதிலாக எங்கன்னா எழுதணும் AB the whole inverse அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதணும். hence proved. சாரி செல்லம், சொதப்பி விட்டேன்.